அத தயங்காம தைரியமா என்கிட்ட சொல்லு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதா? அது வந்தா ஆண்டி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேங்கிற பயம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும் ஆண்டி. பார்வதி, அம்மா, நீ சொல்லு. ஆதி மித்ரா கல்யாணம் நான் நினைச்சபடி நடக்குமா நடக்காதா? உன் மனசுல இருக்கிறது தைரியமா சொல்லு. ஆதி மித்ரா கல்யாணம் நடக்குமா நடக்காதா? பெரியய்யா கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்குமா? நீ சொல்லாதி. நான் நினைச்சிருக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஆதி, அம்மா கேக்குறேன்ல, சொல்லு. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நீங்க ஆசைப்பட்டபடி இந்த ஆதிக்கலூர் குடும்பத்துக்கு பொருத்தமான மூத்த மருமக கண்டிப்பா வருவாமா. நீங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன சொல்ற இவ? ஏத்த ஆதி மாமா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்களா நடக்காதுன்னு சொல்றாங்களா? நீ வேறடி. அவன் என்ன சொல்றான்னு தெரியாம தான் நானே குழம்பி போய் நிக்கிறேன். இது என்ன சொல்றான்னு கேள்வி வாய முடிட்டு நில்லு. நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்க போறதில்ல. ஏன்னா நான் இவங்க எல்லார்கிட்டயும் இப்ப இந்த கேள்வியை கேட்டதுக்கு காரணமே நீங்க தானே. இவரா? இந்த ஆள் அவளை பேச மாட்டாரு. ஆதி, கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வனஜா கேட்டால? இது நானா கேட்ட கேள்வி இல்ல. உங்க அப்பா நைட் என்கிட்ட ஒருவேளை ஆதி மித்ரா கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி நடக்கலன்னா அப்படின்னு ஒரு சந்தேகமா கேட்டாரு. ஓ, அதான் விஷயமா? இவர் மனசுல இருக்கிற சந்தேகம் மத்தவங்க மனசுலயும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் எல்லார்கிட்டயும் இப்படி நான் கேட்டேன். நீங்க எல்லாரும் உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ நான் இந்த துப்பாக்கி கிட்ட கேட்க போறேன். இப்போ இதுல 3 புல்லட் இருக்கு. இந்த துப்பாக்கி முனைய என் நெத்தியில வச்சுக்கிட்டு நான் சுட்டுக்க போறேன். ஆதி மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னா இந்த துப்பாக்கியில இருந்து புல்லட் ரிலீஸ் ஆகாது. கல்யாணம் நடக்காதுன்னா துப்பாக்கியில இருந்து புல்லட் வெளியில வரும். அருமை. ஆனா நம்மள பார்த்த உடனே
ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பதுங்குறா. சொல்லுடி, ரூமுக்குள்ள ஆதிக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஒன்னும் பேசலம்மா. பெரியய்யா புதினா டீ கேட்டாரு, கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். இத நாங்க நம்பணுமா? ஏய், ஒண்ணுமே பேசாம தான் நீ வெளியில வரும்போது உன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சா? சரி, இப்ப நீ உள்ள என்ன பேசுனன்னு சொல்ல போறியா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லம்மா. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓ, உனக்கு தான் வேலை இருக்கு. நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா? அதானே. ஏண்டி, உனக்கு எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? இப்ப நீ ரூமுக்குள்ள ஆதிக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லல. அப்புறம் பேசுறதுக்கு உனக்கு எப்பவுமே நாக்கு இருக்காது. நான் எதுவுமே பேசலம்மா. பெரிய டீ கேட்டாரு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், அவ்வளவுதாம்மா. மித்ரா, இவகிட்ட இப்படியெல்லாம் கேட்டா பதில் வராது. மயிலே மயிலேன்னா இறகு போடாது. அது ரெக்கைய புடிச்சு கால்ல மிதிச்சு புடுங்கணும். நீங்க சொல்றதா ஆண்டி கரெக்ட். தன்னோட தகுதிய மறந்து ஆசைப்படுற இவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம விடக்கூடாது. ஏய், ஹலோ. சொல்லுங்க. ஆமா. இப்ப வந்துட்டோம். இப்ப வேணாம், வா போலாம். அக்கா, அப்புறம் பார்வதி, நீ சொல்லவே இல்ல புதினா போட்டு டீல சக்கரை போடணுமா தேன் போடணுமா? அது சொல்லு. அதுக்கு தானே வெயிட்டிங். அக்கா, அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அது வந்துக்கா, அது ஆதி இல்லக்கா, பார்வதி கிட்ட புதினா டீ கேட்டிருக்கான். அத பத்தி தான் நாங்க அவகிட்ட விசாரிச்சுட்டு இருந்தோம். பார்வதி அவ டியூட்டிய செஞ்சுக்கிட்டு இருக்கா, இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன சொல்றது? அது ஒண்ணு இல்லக்கா. இப்போ நம்ம ஆதிக்கு புதினா டீனா ரொம்ப பிடிக்குமா? பார்வதிக்கு ரொம்ப நல்லா டீ போட தெரியும். ஆனா மித்ராக்கு புதினா டீயே போட தெரியாது. அதான் ஆதிக்கு பிடிச்ச டீய கல்யாணத்துக்கு அப்புறம் மித்ரா போட்டு கொடுக்கறது எப்படின்னு பார்வதி கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தோம். ஆமா. அம்மா, அப்போ நான் கிளம்புறேன். அவங்க வேலையை அவங்க பார்த்தா போதும். தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். தப்பிச்சது நாம இல்ல ஆண்டி, அந்த சமையல்காரி. என்ன மித்ரா சொல்ற? பின்ன என்ன ஆண்டி, அந்த சமையல்காரிய அகிலா ஆண்டி கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது. அவளை போட்டு கொடுக்கறத விட்டுட்டு எதுக்கு பொதினாட்டிய அது இதுன்னு சொல்லி அவளை தப்பிக்க விட்டீங்க?
நல்லபடியா நடக்கணுங்கிறது தாமா. அது உன்னோட கையில தான் இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்த மாப்பிள்ளையோட அத்தை கிட்ட நீ நடந்துகிட்ட விதத்தை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். மாப்பிள்ளையோட அத்தை உனக்கு போட்டு விட்ட வளையல உன் தம்பி உடைச்சானோ நீ உடைச்சியோ எனக்கு தெரியல. உன்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாம உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா. உன் கழுத்துல தாலி ஏறணும். அதுக்காகத்தான் நான் தினமும் சாப்பிடாம விரதம் இருந்து இந்த முட்டிக்கால் பிரார்த்தனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பௌர்ணமி அன்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறணும். அப்படி நடக்கல வர்ற அமாவாசைக்கு நீ உன் அப்பனுக்கு திதி கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன நந்தினி இவ்ளோ யோசிக்கிற? அந்த சமையல்காரியை போட்டு தள்ளிடலாங்கிற என்னோட ஐடியா உனக்கு சரியா படலையா? நல்ல ஐடியா தான் ஆண்டி. அதை எப்படி செய்ய போறோம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சமையல்காரியை போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம் நந்தினி. உன் ஆளுங்களை அனுப்பி அவ கதையை முடிச்சிட வேண்டியதான். என்ன நந்தினி யோசிக்கிற? அதான் ஆண்டி சொல்றாங்கல்ல, நம்ம ஆட்களை அனுப்பிச்சு அந்த சமையல்காரிய முதல்ல முடிச்சிரு. ஏற்கனவே ஒரு தடவை அவளை கொல்ல ஆள் அனுப்புனப்போ அந்த ஆதி அவளை காப்பாத்துனது மட்டும் இல்லாம ஆள் அனுப்புனது நான் தானே கண்டுபிடிச்சு என்னை வந்து வார்ன் பண்ணிட்டு போனான். அதனால ஆட்களை அனுப்பி அந்த சமையல்காரி கதையை முடிச்சா அதை செஞ்சது நான் தானே ஆதி ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். பயப்படுறியா நந்தினி? பயப்படல மித்ரா. ஆளை வச்சு அந்த சமையல்காரிய முடிச்சா அவ தியாகி ஆயிடுவா. அந்த அகிலாண்டேஸ்வரி முதல் கொண்டு அவளை புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவளை வேற எப்படிதான் முடிக்கிறது? அவ கதைய முடிக்கணும். ஆனா திட்டம் போட்டு ஆட்களை வச்சு முடிச்சுதான் இருக்க கூடாது. பாக்கறதுக்கு தற்கொலை மாதிரி இருக்கணும். ஆனா அது வெளியில தெரியக்கூடாது. நம்ம பிளானா இருக்கணும். ஆனா அது வெளியில பாக்கும்போது அது தானா நடந்த மாதிரி இருக்கணும். அப்படிதானே? எஸ், ரைட் மித்ரா. அதுதான். அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் அந்த சமையல்காரிய தூக்கணும். நந்தினி, அவ கோயிலுக்கு போகும்போது காரை வச்சு ஆளை தூக்கிடலாம். பாக்குறவங்களுக்கும் ஆக்சிடென்ட்ல போன மாதிரி இருக்கும்ல. இல்ல ஆண்டி, வேற ஏதாவது பெட்டரா யோசிக்கணும். வேற என்ன? சார்ஜ் வரல. என்னாச்சு மித்ரா? ஏய், என்னாச்சு? ஐயோ, என்ன? சார்ஜ் போடு, ஸ்விட்ச் ஆன் பண்ண ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே அது லூஸ் கனெக்ஷனா இருக்கு. ஷாக் அடிக்கும். சாரி சாரி மித்ரா. என்ன நந்தினி இது இப்படி அஜாகிரதையா இருக்கிறது? முதல்ல எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணு. இதோ பண்றேன் ஆண்டி. மேடம் சொல்லுங்க மேடம். என்ன சார் இது? என் ரூம்ல பவர் சப்ளை சரியில்லை. ஸ்விட்ச்ல பவர் லீக் ஆகுதுன்னு சொன்னல, சரி பண்ண மாட்டீங்களா?
ஆபத்து. அப்படி இல்லைன்னா உன் உயிருக்கு உயிரானவங்க உயிருக்கு ஆபத்து. மித்ரா, அந்த சமையல்காரி ஏதோ குழப்பத்துல இருக்கா. அவ குழப்பத்துல இருந்துகிட்டு நம்மள குழப்பத்துல விட்டுருக்கா ஆண்டி. இப்ப ஓபன் பண்ணவே மாட்டேங்கிறாளே. ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கணும் மித்ராக்கா. ஏய், நாங்களே டென்ஷன்ல இருக்கோம், பெருசா பழமொழி சொல்ல வந்துட்டான். ஆளை மண்டையும் போடு. அப்படின்னு இவ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். அவ என்னத்தை யோசிச்சு தொலைக்க போறா? எல்லாம் ஆதியை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருப்பா. கனவா? அத்த, அப்ப கனவுல டுயட் எல்லாம் பாடுவாங்களா அத்த? அவங்க டூயிட் பாடுறாங்களோ இல்லையோ, இப்ப இங்க ஒரு ஃபைட் சீன் நடக்க போகுது பாரு. ஆண்டி, அடுப்ப பத்த வச்சுட்டான். இப்ப பாத்திரம் கழுவ பைப்பை ஓபன் பண்ணதா போறா. Come on, come on. புதினா டீ போட ஆரம்பிச்சிட்டேன். மித்ராவா, ஏய் போடி. பாத்தியா, நான் சொல்லல. இப்ப என்ன அவன் டீ கேட்டானா? இவளா கனவுல மிதந்துட்டு அவனை நேர்ல பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கோம். அதுக்கு டீயை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறா பாரு, கைகாரி. பெரியயா, ஓய் பொண்டாட்டி, இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணி டீ எடுத்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? இந்த மாதிரி பொண்டாட்டி அம்மையை நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா பெரியயா? ஆமா பொண்டாட்டி. அவசியமா நீங்க போய் தான் ஆகணுமா? ஆமா, ஒரு சின்ன மீட்டிங் தான், போயிட்டு வந்துடுவேன். ஏன்? இல்ல, என்னடா இப்படி சொல்றாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு மனசு சரியில்லை, ஏதோ தப்பா படுது. அதனால இன்னைக்கு நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டாம் பெரியயா. இன்னைக்கு முழுக்க என் கண் பார்வையிலேயே இருங்க. நீ ஏன் அப்படி சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் இப்ப போயே ஆகணுமே. ரொம்ப முக்கியமான விஷயம் பொண்டாட்டி, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபோன் பண்ணி அந்த மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே 2 தடவை டைம் வாங்கி தான் தள்ளி போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ போய் நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா தப்பாயிடும், தப்பா நினைச்சிருவாங்க.
மித்ரா வா மித்ரா, வா 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 மித்ரா வா. தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்கோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்றது தெரியாம தனியா தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப நீ வந்து சேர்ந்திருக்க. வா 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 வா. உட்காரு உட்காரு உட்காரு. மித்ரா, என்ன மித்ரா சும்மா வாசலையே பாத்துட்டு இருக்க? ஓ, சமையல்காரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காளே, அவ கண்ணு முழிச்சு எழுந்து வந்துருவாளுன்னு பயந்துட்டு இருக்கியா? நீ கவலைப்படாத, அவ இப்போதைக்கு வரமாட்டா. அவ கல்யாணமும் நடக்க போறதில்ல. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மித்ரா, இன்னைக்கு நைட்டு பெண் அழைப்பு, நாளைக்கு காலையில முகூர்த்தம். அப்படி இருக்கும்போது அவ கண்ணு முடிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வருவான்னு நினைக்கிற? அவ வரப்போறதும் இல்ல, அவ கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. இங்க பாரு, உன் கல்யாணத்துக்கு அந்த சமையல்காரி இடைஞ்சலா இருப்பாளுன்னு நினைச்சு நம்ம பயந்துட்டு இருந்தோம். கடைசியில அவ கல்யாணத்துக்கே அவ இடைஞ்சலா போயிட்டா. சாவட்டும். ஆண்டி, இது எல்லாமே உங்களாலதான். உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு தெரியல. என்ன மித்ரா இது, எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்வியா? இங்க பாரு, எனக்கு நீயும் நந்தினியும் ஒண்ணுதான். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அகிலா ஆண்டி, மித்ரா முகம் ரொம்ப சோகமா இருக்கு. சும்மா அந்த சமையல்காரி எப்படி இருக்கான்னு விசாரிப்போம். என்ன ஆண்டி? இப்ப பாரு. அக்கா, பார்வதி எப்படிக்கா இருக்கா? கண்ணு முடிச்சிட்டாளா அக்கா? முழிக்கல, இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. டாக்டர் என்ன சொன்னார் ஆண்டி? அப்சர்வேஷன்ல இருக்கட்டும்னு சொல்லிருக்காங்க. பாவ பார்வதி, ஆதிமித்ரா கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. கடைசியில கண்ணு முழிக்க முடியாம இப்படி படுத்துட்டாலே, அதை நினைச்சதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்கக்கா, பார்வதி போய் இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாளேங்கிறதுக்காக ஆதிமித்ரா கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இருக்கேன்க்கா. காலையில முகூர்த்தம், நைட்டு பொண்ணழைப்பு அப்படின்னு கல்யாணத்துக்கு தேவையானது என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. எல்லாத்தையும் கில்லி மாதிரி சொல்லிட்டு நானே முன்னிருந்து பண்ணிடுறேன்க்கா. மித்ரா, இங்க பாரு, நீ கல்யாண பொண்ணு, இப்படி எல்லாம் கண்ணு முடிச்சிட்டு நிக்க கூடாது. நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்பதான் காலையில முகம் பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப தூங்கும்போது ஃபேஸ் பேக். வனஜா, அக்கா, பார்வதி மட்டும் என்ன சரியான நேரத்துல காப்பாத்தாம விட்டிருந்தா இந்நேரம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் நீ இப்படிதான் கல்யாண வேலையை பத்தி யோசிப்பியா? அது இல்லக்கா, அது வந்து இந்த குடும்பத்துக்காக பார்வதி எவ்வளவு உழைச்சிருக்கா, என்னெல்லாம் தியாகங்கள் செஞ்சிருக்கா. அதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருந்தா இந்த சூழ்நிலையில கூட கல்யாணத்தை பத்தி நீ யோசிச்சிருக்க முடியுமா? மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மனசுல ஈவு இறக்கும், நன்றி உணர்ச்சி வேணும். ஆதி, இப்படி வந்து நில்லு. உன் கல்யாணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றோம். மித்ரா, நீ எங்க நிக்கிற? போய் ஆதி பக்கத்துல நில்லு. சரிங்க ஆண்டி. குபேரன் சிலையை வீட்டுல வச்சு கும்பிட்டா செல்வம் கொழிக்கும்னு சொல்லுவாங்க. செல்வ செழிப்போட நீங்க நல்லா இருக்கணும் தான் இந்த குபேரன் சிலையை உங்களுக்கு பரிசா கொடுக்கறேன். குபேனா,
அடுத்தது பெண்ணழைப்பு தான். நலங்க ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஆரம்பிச்சிரு. சரிங்கக்கா. வனஜா அம்மாவா? இந்த நேரத்துல எதுக்காக வனஜா அம்மா கூப்பிடுறாங்க? இங்கதானே இருக்காங்க, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? என்னவா இருக்கும்? வனஜா அம்மா இங்க இல்லையே, வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க போல இருக்கு. எதுக்காக ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னடி போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் உனக்கு? இல்லம்மா, இங்க பேண்ட் வாத்திய சத்தத்துல போன் அடிக்கிற சத்தம் கேக்கல. அடங்கப்பா, உனக்கெல்லாம் வந்த வாழ்வை பத்தியடி. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மூத்த மருமகளுக்கு சமமா உனக்கும் பெண் அழைப்பு, அதுவும் பேண்ட் வாத்தியத்தோட. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் பார்த்து நீ அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளா வந்துடலான்னு கனவுல மிதந்துடாத. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஆமா, சாரட்டு வண்டியில பகுமானமா ஊர்வலம் போய்கிட்டு இருக்கியே, ஊர்வலத்துல ஒரு தொம்பி இருக்கானா பாத்தியா? கணேசா, என்னடி ஷாக்கா? ஷாக்க குறை. ஊர்வலத்துல உன் தொம்பி இருக்கானான்னு இன்னும் கொஞ்சம் நல்லா தேடு. என்ன இருக்கானா? என் தம்பி எங்கம்மா? அவனுக்கு என்ன ஆச்சு? பதட்டப்படாத, உன் தம்பி என்கிட்டதான் இருக்கான், நல்லபடியா இருக்கான். அவன் நல்லபடியாவே இருக்கணும்னா, உயிரோட உன்கிட்ட வந்து சேரணும்னா அது உன் கையில தான் இருக்கு. அம்மா, என் தம்பிய ஒண்ணு பண்ணிடாதீங்கம்மா, அவனை விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கணுமா? என்னடி இது, நான் சொல்றதுக்குள்ள கெஞ்ச ஆரம்பிச்சிட்ட?